இன்னைக்கு பிள்ளைகளுடைய நேரங்களும் கண்ணும் மூளையும் சிந்தனையும் தடுமாறி வீணாக போறது காரணம் பல நேரங்கள்ல நம்முடைய போன்ல ஸ்பெண்ட் பண்றதுதான். இன்ஸ்டாவை பார்க்கறேன்ற பேர்ல அவன் மணி கணக்கில் அந்த ரீல்ஸ் தள்ளி 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 பார்த்துட்டே இருக்கான். நல்லது வருதா, கெட்டது வருதா, சேவை வருதா, தேவையில்லாத வருதா, எதுவும் தெரியாது. போன் அவன் மாட்டி இஷ்டத்துக்கு பயன்படுத்திட்டு இருப்பான். நம்ம நேரத்தை அல்லாஹ்விடத்துல மறுமையில பதில் சொல்லணும். நம்முடைய கிடைச்சிருக்கிற நேரத்துக்கும் பதில் சொல்லணும். நம்ம பார்க்கறது நல்ல விஷயமா என்று பார்க்க அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். அது நன்மையானதை பார்க்கிறோமா என்று அல்லாஹ்வுக்கு பதில் சொல்லணும். நீங்க எந்திரிச்சு பாருங்க. அதனால் நான் எத்தனை நன்மைகளை அடைந்து கொண்டேன். இந்த போனை பார்த்தேன், நான் இந்த அறிவை வளர்த்துக்கிட்டேன். இந்த போனை பார்த்தேன், இதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நல்ல விஷயத்தை தெரியறதுக்காக வேண்டி ஒரு அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ ஸ்பெண்ட் பண்றது தப்பு இல்லை. போனையே பார்க்காம தொடாமல இந்த காலத்தை வாழ இயலாது. பார்க்கிற விஷயம் எது என்றுதான் சிந்தனை. எதை பார்க்கிறோம், எதை பார்க்க கூடாது, அதுக்காக ஸ்பெண்ட் பண்ற நேரம் என்ன, விரையும் இல்லையா? அது மணிக்கடையில் உட்காந்து நீ மாட்டு வீடியோ கேம்ஸ் விளையாண்டு, நீ கேம்ஸ்னால எவ்வளவு பெரிய பாதிப்பு வருது. எத்தனையோ சண்டையில் பிரச்சனைகள், மனநிலை பாதிக்கப்படுறது, கண் பார்வை போறது, கெட்டு போறது எல்லாமே எதுல வருது? இந்த மணிக்கணக்கில் செல்போன் விளையாடுறாங்கல்ல, அதுல ஏற்படுது. இன்ஸ்டாவை விளையாடுறாங்க, மணிக்கணக்கில் பாக்குறாங்களே, விளையாடுறாங்களே, அதனால பல வகையான பிரச்சனைகள் குடும்பத்தில் ஏற்படுது. பெண்களே படிதாண்டுகிற நிலைமை ஏற்படுது. பெண்களே தப்பு செய்கிற நிலைமை ஏற்படுது. தவறான தொடர்புக்கு காரணமாகுது. நம்முடைய மானம் பறிபோகிற நிலைமை ஏற்படுது. நம்முடைய நேரம் விரயமாறு நிலைமை ஏற்படுது. எல்லாமே எதற்குள்ள வருகிறது? இதே மணிக்கணக்கில் நம்முடைய இன்ஸ்டாவை பார்க்க நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. இன்னைக்கு நமக்கு எல்லாம் ஒரு போதை ஆயிடுச்சு. அடிக்ட் நம்ம எப்படி ஆயிட்டோம்னா கொஞ்ச நேரத்துக்கு போனை திறந்து வந்து பார்த்துட்டு நமக்கு நம்மளே அறியாம என்ன ஆகுது? கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு இருக்க 10 நிமிஷத்துக்கு எடுத்து போனை திறந்து வந்து பார்த்துட்டே இருக்க. ஏன் பார்க்கறோம்னு தெரியாது, எதுக்கு பார்க்கறோம்னு தெரியாது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு ஏதாவது யூஸ் இருக்கு, ஒரு வேலை இருக்கு, வாட்ஸ்அப்ல ஏதாவது மெசேஜ் பண்ணுவாங்க, நமக்கு அது வியாபார சூழ்நிலை இருக்குன்னு பாக்குறாங்கன்னா அது வேற சங்கதி. அதுக்காக பாக்குறது ஒரு பக்கம். ஆனா சும்மாவாது எடுத்து தொட்டு பார்த்துக்கிட்டே இருப்போம். ஏன் பார்க்கிறோம்? இது ஒரு போதை. இந்த அளவுக்கு நம்முடைய நேரத்தை வேஸ்ட் பண்றோம். நம்ம இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பார்த்தேன்னு எண்ணத்தை பார்த்தேன், எண்ணத்தை தெரிஞ்சுக்கிட்டேன், என் அறிவை என்ன உயர்த்திக்கிட்டேன், சமுதாயத்துக்காக வேண்டி செய்ய வேண்டிய விஷயத்தை என்ன செஞ்சேன், என் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய செய்தி என்ன செஞ்சேன், இதனால என்ன நன்மை ஏற்பட்டது என்று நம்ம வாழ்க்கையில பார்க்கணுமா இல்லையா?